வணக்கம் மக்களே! வெள்ள சுண்டல் குழம்பு குருமா ரெசிபி பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. அதுல சுண்டல் மூழ்குற அளவுக்கு தண்ணி ஊத்தி, உப்பு போட்டு லைட்டா சுகர் போட்டு வேக வச்சுக்கோங்க. அப்புறம் ஒரு மிக்ஸர் ஜார்ல 2 பட்டை, 2 கிராமு, அதுக்கப்புறம் உங்க பூண்டு போட்டுக்கோங்க. சின்ன பூண்டா இருந்தா ஒரு 5 போட்டுக்கோங்க, இல்ல 10 போட்டுக்கோங்க. ஆ ஒரு சின்ன வெங்காயம் இருந்தா போட்டுக்கோங்க. என்கிட்ட பெரிய வெங்காயம் தான் இருக்கு. 2 வெங்காயம் போட்டுக்கிட்டேன். போட்டு அதுக்கப்புறம் அதில இஞ்சி போட்டுக்கோங்க. என்கிட்ட இஞ்சி துண்டு இல்ல. அதனால பேஸ்ட் போட்டுருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா அரைச்சுக்கோங்க. அது கூட கொஞ்சம் சோம்பு, கொஞ்சூண்டு சீரகம் போட்டு நல்லா கொரகொரப்பா அரைச்சு எடுத்துக்கோங்க. அரைச்சு எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் சுண்டல் வெந்துருச்சா பார்க்கலாம். 3 விசில் வைக்கணும் குக்கர்ல. சுண்டல் வெந்துருச்சா பார்த்து எடுத்துட்டு, அப்புறம் ஒரு குக்கர் வச்சுட்டு சூடாகட்டும்னு எண்ணெய் ஊத்திக்கிட்டு, அதில நம்ம அரைச்சு வச்ச இஞ்சி பூண்டு அந்த பேஸ்ட் அந்த வெங்காய விழுத சேர்த்துக்கோங்க. நல்லா ப்ரௌனிஷா வர அளவுக்கு வதக்கிக்கோங்க. நல்லா வதக்கிக்கிட்டே இருங்க. வதக்கிக்கிட்டே இருங்க. நல்லா வதங்கட்டும். ப்ரௌனிஷா வரணும் அது வெங்காய விழுது. இதுக்கு நடுவுல தக்காளியும் அரைச்சு வச்சுக்கோங்க. அப்பதான் நம்மள வீட்ல எதையும் ஒதுக்காம நல்லா சாப்பிடுவாங்க. டேஸ்ட்டும் கொஞ்சம் நல்லா அல்டிமேட்டா இருக்கும். ஸோ, அதனால வதக்கிட்டே இருங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் மஞ்சத்தூளு, கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள் போடுங்க. ஏன்னா மூக்கல்ல சேர்க்கிறோம்ல. ஸோ, அதனால கேஸ் ட்ரபிள் ப்ராப்ளம் வராம இருக்கும். இது பண்ணிட்டு நல்லா வதக்குங்க. அதுல ஒரு பச்சை மிளகாய் கீறி போட்டுக்கோங்க. அதுல ஒரு கருவேப்பிலை கொஞ்சம் ஒரு கொத்து உருவி போட்டுக்கோங்க. அதையும் சேர்த்து நல்லா வதக்குங்க. அது பாருங்க கலர் மாறிடுச்சா, இந்த டைம்ல தக்காளி சாறு அரைச்சு வச்சிருக்கோம்ல, அத சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. அதுலயே பச்சை வாசம் போற அளவுக்கு நல்லா வதக்கணும். நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிக்கிட்டு அ பச்சை வாசனை நல்லா போணும். போனதுக்கப்புறம் நம்மளுக்கே தெரியும். போன உடனேயும் அதுக்கப்புறம் சுண்டல் போட்டுக்கோங்க. சுண்டல் போட்டு சுண்டலையும் கொஞ்சம் நல்லா வதக்குங்க. வெள்ளை சுண்டல் தான் நான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த சுண்டல் வேணும்னாலும் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா உருளைக்கிழங்கு போட்டுக்கோங்க. உருளைக்கிழங்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கோங்க. என்கிட்ட 1 தான் இருந்துச்சு. அதனால நான் 1 போட்டுருக்கேன். நீங்க எவ்வளோனாலும் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம சுண்டல் வேக வச்ச தண்ணி கூட தேவையான அளவு தண்ணி சேர்த்து, தண்ணி எக்ஸ்ட்ரா வேணும்னா எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க. கொஞ்சம் கட்டியா வேணும்னா கொஞ்சம் கம்மியா வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா தயிர் கொஞ்சம் சேர்த்துட்டு, அதுக்கப்புறம் தேங்காய் விழுது ஒரு 3 துண்டு தேங்காய் எடுத்து அரைச்சு வச்சிருக்கேன். அந்த விழுது சேர்த்து, இதுக்கப்புறம் லாஸ்ட்டா உப்பு, காரம் செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அளவுக்கு ஏத்த மாரி. எனக்கு கொஞ்சம் தண்ணியா வேணும்னு நான் தண்ணியா வச்சிருக்கேன். அப்புறம் குக்கர்ல ஒரு 2 விசில் வச்சு ஆ இறக்கிடுங்க. அதுக்கப்புறம் இறக்கிட்டு கொத்தமல்லி தழை தூவிட்டு சர்வ் பண்ணுங்க. அவ்வளோதான். சூடான சுண்டல் குழம்பு ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. நீங்க ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா அல்டிமேட்டா இருக்கும். சூப்பரா இருக்கும். எனக்கு தண்ணியா வேணும்னா நான் தண்ணியா வச்சிருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவு நீங்க வச்சுக்கோங்க. நீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.